A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 17 verse 16 to 20. Proverbs 17வது அதிகாரம் அதில் 16லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது சோலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிம்பிளாக தீம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது. அதாவது நட்பு வந்து ஒரு தீமாக வச்சு சொல்கிறாரு. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா 16-17 ஓவராலாக பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உண்மையான நட்பு, ஒரு உண்மையான பலனுடைய நட்பு வந்து உங்களை பலப்படுத்தும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 18, 19, 20 இந்த மூணுத்துலேயும் ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா, முட்டாள் என்ன பண்ணுவான், உங்களை வந்து கைவிட்டு போவான். ஆனால் ஒரு நல்ல நண்பன் உங்களை எப்போவுமே துணையோட கஷ்டமான நேரத்தில் இருப்பான்னு ஒரு ஓவரால் சொல்லி இந்த நட்புன்ற தீமை வச்சு முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து 17வது வேர்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, a friend loves at all times and a brother is born for adversity. திரும்பி சொல்ல, a friend is born for all times and a brother is born for adversity. இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே, இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகுது, இது நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம வாழ்க்கையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க தான். டேக்அவே என்னென்னா, ஒரு உண்மையான நட்பு எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருப்பான், நல்ல சுலபமாக இருக்க நேரத்தையும் மீறி இருக்கலே நம்ம வாழ்க்கையில் இருக்கலே கடினமான நேரத்துலையும் நம்மளுக்கு எப்போவுமே துணையாக இருக்க தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதில் நம்மளே எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் நம்ம டேக்அவே. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட நண்பர்களோ குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளோ க்ளோஸாக தெரியாதுனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி கடினமான நேரம் வரும்போது நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், அந்த நேரத்தில் விலகாமல் எப்போவுமே அவங்க கூட பலத்தோட அவங்களுக்கு பலனும் கொடுத்து நிற்கணும். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான நட்பு எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் ஹவுஸ் எடுத்துக்கோங்க. லைட் ஹவுஸ், இப்போது லைட் ஹவுஸ் இருக்குது, எஸ்பெஷலி நைட்டில் தான் லைட் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், புயல் வந்தால் புயலை நிறுத்துமான்னு லைட் ஹவுஸு நிறுத்தாது. புயல் வந்தால் அந்த தண்ணியில் வர வேவ்ஸை நிறுத்துமா, நிறுத்தாது. ஜீசஸ் மாதிரிலாம் வேவ்ஸுக்கு லைட் ஹவுஸ்க்கு பவர் இல்லை. லைட் ஹவுஸ் cannot make the wave stop nor can it make the storm stop. ஸோ லைட் ஹவுஸால் புயலை நிறுத்த முடியாது, இல்லைன்னா அலைகளை காம் பண்ணவும் முடியாது. ஆனால் லைட் ஹவுஸ் என்ன பண்ணும், கப்பலுக்கு அந்த இருட்டுலையும் அது என்ன பண்ணும், வழிகாட்டும். அந்த கப்பல் ஆடுறதுல அந்த அன்சர்டன்ட்டி, அந்த கப்பலுக்கு அந்த பயம் இருந்தாலும் அந்த லைட் ஹவுஸ் இருக்குன்னு என்ன இருக்கும், தைரியமாக அங்கே போனால் நம்ம சேஃபாக போய் சேருவோன்னு கப்பலுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நண்பர்களோ நம்மளுக்கு துணை யாரோ இருக்காங்களோ, இல்லை நம்ம பிள்ளைகளோ, இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்களோ, யாராக இருந்தாலும் அவங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டத்தில் அனுபவிப்பாங்க. இந்த புயல், அந்த கப்பலில் அந்த புயலில் இருந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் நிறைய புயல்கள் வரலாம். அந்த புயல்கள் வரப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த லைட் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்கு நம்மளால் அந்த புயலில் வந்து நிறுத்த வைக்க முடியாது, எல்லா வாட்டியும் நிறுத்த வைக்கலாம் முடியாது, இல்லைன்னா அலைகளை காம் பண்ணவும் முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த புயலை தாண்டி வர அவங்களுக்கு கைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். இல்லை ஒரு லைட் ஹவுஸ் ஒரு கப்பலுக்கு எப்படி வழிகாட்டுதோ அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், தைரியத்தை கொடுத்து அவங்கள வழிகாட்டணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு லாயலாக இருக்கணும், அதாவது நேர்மையாக இருக்கணும். அவங்க கஷ்டமான நேரத்துலையோ அவங்கள விட்டுட்டு ரெண்டு சைடும் ஆடாமல், இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே அவங்களால தான் இவங்களுக்கு கஷ்டம்னா அவங்களுக்கும் போய் அவங்க சைட்லையும் சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு லாயல் ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்களுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணணுன்னா, சொல்கிற அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க, சரி உனக்காக நான் இது பண்ணுறேன்னா சும்மா அவங்களுக்காக சொல்லக்கூடாது, அதாவது சொல்லணுன்றதுக்காக சொன்னால் அவங்க வாக்கை காப்பாற்றுற மாதிரி சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கும் தைரியம் வரும், ஓகே இவன் சொன்னால் செய்வான், என் கஷ்டமான நேரத்தில் இவன் சும்மா சொல்ல மாட்டான் எதையும், இவன் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை செய்வான். அந்த தைரியத்தை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம நேர்மையாக இருக்கணும். அதுக்கடுத்து ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டு கல்டிவேட் அ ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு என்ன பார்த்தோம், நம்ம நண்பர்கள் ஒரு கடினமான நேரத்தில் இருக்க போதோ நம்ம எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பலன் தர நண்பனாக இருக்கணும். அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பலன் தர நண்பனாக இருக்கணும், அவங்களுக்கு தைரியம் தர நண்பனாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும், நம்ம அவங்கக்கிட்ட நேர்மையாகவும் ஹானஸ்ட்டாகவும் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் தர முடியும். ஸோ தட் இஸ் த thing that I want us to take away. Thank you.